நமஸ்காரம். நம்ம இந்த மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிற சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் சம்ஸ்காரம் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? போன ஒரு வீடியோவில் ஒரு ஏழை ஆசிரியையின் சம்ஸ்காரம் அப்படிங்கிற ஒரு கதை பார்த்துருப்போம். சரி, அடுத்ததாக இந்த சம்ஸ்காரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு இன்னொரு கதை. ஓகேங்களா? இப்படியும் வேலை செய்யும். சம்ஸ்காரங்கிறது பல விதத்தில் தாக்கத்தை மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துது. அது மாதிரி இதுவும் ஒரு கதை. ஓகேங்களா? இது கரக அகோரிகளின் சம்ஸ்காரம் அப்படிங்கிற கதை. இந்த கதையுடைய டைட்டில் கிரக அகோரிகளின் சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை. ஓகேங்களா? இது ஒரு கற்பனை கதை தான். அதனால் இது யாரையும் குறிப்பிடுற மாதிரி இல்லை. அதனால் இது யார் மனசையும் புண்படுத்தினா அவங்க எடுத்துக்க வேண்டாம். அந்த அளவுக்கு இது ஹார்டாக எடுத்துக்க வேண்டாம், லைட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதனால் ஒரு சம்ஸ்காரம் எப்படியெல்லாம் வேலை செய்யுங்கிறதுக்காக ஒரு கற்பனை கதை தான். அதனால் இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுபவனா இல்லை அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதனால் மனசை லைட்டாக வச்சுக்கிட்டு இந்த கதையை கேளுங்க. அவ்வளோதான். காஷி. ஓகேங்களா? நமக்கு இதெல்லாம் தெரியும். காஷியில் அகோரிகள் அதிகமாக புழங்குற இடம். ஓகேங்களா? ஆனால் அகோரிகள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னாக்கா, இங்கேருந்து இல்லை பல பிரதேசங்கள்லேருந்து வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு அங்கே தஞ்சம் அடைகிறாங்க. ஏதோ ஒரு துக்கம், தாழ முடியாத துக்கம், வீட்டோட பொருந்தி இருக்க முடியல. அதனால் வெளிநோக்கி போயிடுறாங்க. ஓகேங்களா? அங்கே போன பிறகு இதுதான் வாழ்க்கைன்னு யாரோ ஒரு குருமாரை சந்தித்து அவங்கக்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த அகோர பாதையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சினிமாவில் வர மாதிரி மனித மாமிசம் தின்ற அளவுக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பசி எடுத்தால் நார்மலான ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. என்ன கஞ்சா, அந்த போதை வஸ்துக்கள் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் உண்மை. பிணம் தின்னும் அகோரிகள்லாம் கம்மி, ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அது படத்தில் ரொம்ப மிகைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இல்லை, இன்னொரு வகை இருக்கிறாங்க, நாகா பாபாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த நாகர் வெரைட்டி சர்ப வழிபாடுகள் பண்ணுற பாபாஸ் இருக்கிறாங்க. இவங்களும் இதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி வர்றவங்க தான். ஓகேங்களா? அவங்க ஒரு கோமணம் மட்டும் அணிந்திருப்பாங்க. இவங்களாவது ஓரளவுக்கு ஆடை அணிந்திருப்பாங்க. அவங்க ஒரு கோமணம், சிலர்லாம் வெறும் அந்த கோமணம் கூட இல்லாமல் வெறும் நியூடாகவே தெருக்களில் திரிவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் இந்த காஷி, அந்த மாதிரி உஜ்ஜைன், இந்த மாதிரியான பிரதேசங்களில் பார்க்கலாம். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் கும்பமேளா நடக்குதோ அங்கெல்லாம் பிரதானமாக அதிகமாக பார்க்கலாம். இப்போ ஒரு நாள் ஒரு அகோரிகளுடைய கூடாரம், இது காஷியில் இருக்கிற ஒரு அகோரிகளுடைய கூடாரம். அங்கே ஒரு ஏழு அகோரிகள் ரொம்ப வருஷமாக வாழ்ந்து வராங்க. ஓகேங்களா? ரொம்ப வருஷமாக மௌன விரதத்தில் இருக்கிற அகோரிகள் 7 பேரும். ஓகேங்களா? இந்த 7 பேருக்கும் இயற்கையாகவே அமைஞ்சது என்னென்னா, ஒருத்தர் பேர் சூரிய அகோரி, ஒருத்தர் பேர் சந்திர அகோரி, ஒருத்தர் பேர் செவ்வாய் அகோரி, ஒருத்தர் பேர் புதன் அகோரி, ஒருத்தர் பேர் வியாழ அகோரி, ஒருத்தர் பேர் சுக்கர அகோரி, ஒருத்தர் பேர் சனி அகோரி. இப்படி ஆகிப்போச்சு. இயற்கையாகவே அமைஞ்சு போச்சு. இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு ஏற்ற கிரகத்துடைய பேரை சூட்டிக்கிட்டாங்க. அங்கே பழைய பேரை விட்டுட்டாங்க, தமிழ்நாட்டிலே விட்டுட்டாங்க. எல்லோரும் தமிழ்நாட்டிலேருந்து ஓடி வந்தவங்க தான். அதனால் தமிழ்நாட்டில் பழைய கர்மா தொலைட்டோன்னு பழைய பேரையும் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்ச கிரகத்துடைய பேரை வச்சுக்கிட்டாங்க. அதனால் சூரிய அகோரி, சந்திர அகோரி, செவ்வாய் அகோரி, புதன் அகோரி, வியாழ அகோரி, சுக்கர அகோரி, சனி அகோரின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசிக்க மாட்டாங்க. யாரும் என் பாஸ்ட்டை பற்றி கேட்கக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற வந்த நாள்லேருந்து யாரோ ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த கூடாரத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? வேறு ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்கினாங்க. எல்லாருக்கும் காமன் குரு இல்லை, வேறு குருக்கிட்ட தீட்சை வாங்கிட்டாங்க. ஆனால் அகோர பாதை இதுதான் பிறகு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி விரதத்துலலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி பிரம்மச்சரியம், இதுக்கப்புறமா நீங்கள் லைஃப் லாங் பிரம்மச்சரியாக தான் இருக்கணும், எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? கஞ்சா எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம், உணவு கம்மியாக எடுத்துக்கணும், எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிறாங்க. ஓகேங்களா? வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதனால் அப்படியே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாகவே பல வருஷம், 12 வருஷம் மௌன விரதத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் ஈசன் அவங்களுக்கு முக்தி கொடுக்கல. என்னன்னு தெரியலை. இப்போ ஈசன் ஏன் முக்தி கொடுக்கல அப்படின்னு எல்லாருமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே மௌனமாக இருக்கிறாங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் தெளிவான ஒரு குரு அகோரி தானே, ஞானம் வழங்குறவர். அதனால் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற 6 பேரும். வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. குரு அகோரி ஏதாவது வார்த்தை விடுறாரா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, ஈசன் குரு அகோரி மூலமாக ஏதாவது பேசுகிறாரா, ஐயா நமக்கு என்னையா முக்தி வரமாட்டேங்குது, 12 வருஷமாக மௌன விரதத்தில் இருக்கிறோம், உசுறு போயிட்டா கூட நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்க்குறாங்க.
குருவே வாயை திறங்க, குருவே வாயை திறங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குரு வாயை திறப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குருவுக்கு ஒரு சில நேரத்துக்கு மேலே சிரிப்பு வந்துருச்சு. சரி, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் காரணம் என்ன, எதனால் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து சரி சொல்ல முடியலை, இவனுங்க வேறு நம்மளையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்களா, சரி விடையை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து எப்படாப்பா பேச ஆரம்பிப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, குரு வந்து வாயை திறக்கிறாரு. என்னப்பா, என்ன பேசலாமா அப்படின்னாரு. பேசலாம் எல்லாரும் மற்ற 6 பேரும் ஒட்டுக்கா சவுண்டு கோஷம் கொடுக்குறாங்க. அப்போது எல்லாருமே வாயை திறந்துட்டாங்க. ஓகே, மௌன விரதம் கலைஞ்சிட்டாங்க எல்லாரும். அப்போது என்ன கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னையா இது 12 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம வந்து தீட்சை வாங்கி 12 வருஷம் ஆயிடுச்சு, சுத்த மௌன விரதம் இருந்தோம், அவங்க சொன்ன எல்லா விரதானுஷ்டாங்களும் பண்ணோம். நம்ம மற்றவர்கள் மாதிரி இல்லை, நாம் வந்து மற்றவங்கள மாதிரி நரமாமிசம் சாப்பிட்றதும் இல்லை, எதுவுமே பண்ணல, சுத்தமாக தான் இருந்தோம். இன்னும் நமக்கு முக்தி கிடைக்கலையே, பகவான் நம்மளை கூப்பிட்டுக்கலையே, இந்த உடலை விட்டு நம்மளுக்கு ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு அவருக்கு. அப்போ சொல்கிறாரு குரு வந்து, நீங்கள் உங்கள் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வந்து வெளியே சொல்லியிருக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லலை. ஒரு மனிதன் எப்போ வந்து தன்னுடைய கர்மாலேருந்து வெளியே வரான்னா அவனுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்டையாவது பகிர்ந்துக்கணும். இல்லை 100 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சுக துக்கம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டான்னா அவன் வந்து அந்த கர்மாலேருந்து வெளியே வந்துடுவான். நீ எல்லா விரத அனுஷ்டானத்தையும் பண்ண, ஆனால் இன்னும் நீ உன் கர்மாவை கரைக்கலை, யாருக்கிட்டையும் உன்னுடைய சுக துக்கத்தை பகிர்ந்துக்கலை. அட்லீஸ்ட்டு உனக்கு ஏற்பட்ட உச்சபட்ச துக்கத்தால் தானே நீ ஓடி வந்த, அந்த துக்கத்தை நீ இன்னும் பகிர்ந்துக்காமையே இருக்கிற அப்படின்னாரான் குரு அகோரி. அவருக்கும் ஒரு துக்கம் இருக்குது, அதனால தான் குரு அகோரியும் வந்திருக்கிறாருங்க. அப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. ஆமாம் அப்படின்னு. சரி, நாம் தான் இங்கே 7 பேர் இருக்கிறோமே, ஒருத்தரும் அந்த 6 பேர் முன்னாடி ஒருத்தரும் தங்களுடைய துக்கத்தை 6 பேர் முன்னாடி பகிர்ந்துக்கிறோம். ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலே வந்து அந்த கர்மாலேருந்து வெளியே வந்துடுறோம். 100 பேர்கிட்ட வந்துக்கிட்டால் இன்னும் நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். அப்போ 6 பேர் இருக்கிறோமே, பேஷா இங்கேயே நம்ம பண்ணிடலாமே, நம்ம கர்மாவிலேருந்து வெளியே வர்றதுக்கு இங்கேயே பகிர்ந்துக்கலாமே நம்ம துக்கத்தை. சரி, அப்போது சொல்லுங்கள், முதல்ல சூரியன் தானே முதல்வர் வார நாட்களில், சூரிய அகோரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட உச்சபட்ச துக்கம் என்ன, எதனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி வந்தீங்க அப்படின்னாங்க. சூரிய அகோரி சொன்னாராம், நான் வந்து நீதிமான் மாதிரி இருந்தேன், ஆனால் தப்பு செய்கிறவன் எல்லாரையும் சுட்டெரிக்கிற மாதிரியே பார்ப்பேன். இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அது ஊரில் எல்லாரும் என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவளுக்கு சின்சியரான புருஷனாக தான் இருந்தேன். இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னால் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல, வர முடியல. அதனால் வேறு வழி இல்லை. அவளும் திருந்துற மாதிரி தெரியல, வீட்லேயே மதிப்பு இல்லை, அவள் கையே ஓங்கி இருந்தது. அதனால் நான் வந்து ஒரு நாள் நைட்டோட நைட்டாக கிளம்பி ட்ரெயின் ஏறி வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு. அவள் புருஷன் இல்லாமல் இருந்துட்டு போட்டோம், அதுதான் அவளுக்கு நான் விடுற சாபம் அப்படின்னு நான் வந்துட்டேன். இனிமேல் கஷ்டப்படுவாள்ல ஆம்பளை துணை இல்லாமல் இருந்தா அப்படின்னாராம். அப்போ குரு அகோரி பார்த்தாராம். ஓகே, சரி, வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் ஆனால் சுட்டரிச்சா மாதிரி பார்த்துருக்கக்கூடாது, அதனால் கூட வந்து உங்கள் மனைவி ஏன் எல்லார் மேலேயும் கோவத்தை சாத்துறீங்கன்னு கூட உங்கள் மனைவி உங்களை கூல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னாராம் குரு. டேய், உண்மையை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து குருவை பற்றி சொன்னாராம். சரி, ஓகே, நான் அது உங்கள் பர்சனல், நான் உங்களை இப்போ சொன்னால் உங்களை புண்பட்ட நெஞ்ச மேலும் என்ன சொல்கிறது குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம் சாரி அப்படின்னாராம் குரு. சரி, ஓகே அப்படின்னு இருக்குல்ல. அப்புறம் சந்திரகௌரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன இருக்குல்ல. ஆனால் நான் அடுத்தவன் பொண்டாட்டியை கையை பிடிச்சி இழுத்தம்பா தெரியாமல், அதனால் என்ன ஆகிப்போச்சு, என் பொண்டாட்டி எனக்கு முன்னாடியே வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய நாள் துரோகம் பண்ணி இருந்திருக்கிறேன், அப்புறமா வந்து துரோகம் பண்ணி இருந்திருக்கிறேன். அந்த விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட வந்து காதில் ஓதிட்டு போகிறானுங்க இருக்குல்ல. அதுக்கு குரு அகோரி சொன்னாரா, டேய் நீ செய்வடா, நீ செய்கிறவன் தானே, நீ தான் குரு தட்சிணாமூர்த்தி பொண்டாட்டி கை பிடிச்சி இழுத்தோனாச்சே, நீ செய்வ, உன்னை என்ன பண்ணுறலாம். சரி, இப்போ பகிர்ந்துக்கிட்ட, இனிமேலாவது இதை வந்து இந்த மாதிரியான சேட்டை வேலைகளை பண்ணாமல் இரு. சரி, வந்தாச்சு, அதனால் நீயும் வந்து பொண்டாட்டி துரோகம் பண்ணதுனால தான் வந்திருக்கிற அப்படின்னாராம். ஆமாம் ஐயா, சரி, ஓகே, உனக்கும் சீக்கிரமாக முக்தி கிடச்சிரும் அப்படின்னாராம் குரு அகோரி. அப்புறமா செவ்வாய் அகோரி வர்றாரு. ஓகேங்களா. அடையப்பா, நான் எல்லாரும் ஊருக்கெல்லாம் நிலம் எல்லாம் வாரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாளப்பா
நான் பண்ணாத தானமே இல்லை. ஊர் பெரியவனாக இருந்து எல்லாருக்கும் நிலம் நீச்சு எல்லாமே தானம் பண்ணியிருக்கிறேன். என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாலப்பா. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் செஞ்சு நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். மங்களனாக இருந்து என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாலப்பா. எனக்கு உச்சபட்ச துக்கம். அதனால் ஒரு நாள் நைட்டோட நைட்டாக நான் வந்து ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி காசிக்கு வந்துட்டேன். யாருக்கிட்டையும் வெளியில் சொல்ல முடியல, வெளியே சொல்ல முடியாத துக்கம் அப்படின்னாரான் செவ்வாய் அகோரி. டேய், நீ தானம் கொடுக்கலாம், ஆனால் இப்படியா தானம் கொடுப்ப? பூமியில் இருக்கிற எல்லா நிலத்தையும் தூக்கி தூக்கி தானமாக கொடுத்தினா அவன் என்ன நினச்சிட்டான், உன் பொண்டாட்டியே தானமாக எடுத்துக்கலான்னு அவனே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னாரான் குரு. குருவே, இப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே நான் புண்பட்டு போய் வந்திருக்கிறேன், கலாய்க்காதீங்க, முக்தி கொடுங்க குருவேண்ணா. சரி, நீயும் உன்னுடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிட்ட, உனக்கும் முக்தி கிடச்சிடுத்து அப்படின்னாரான் குரு. சரி, ஓகே. அப்புறம் புதனகோரி வந்தாராம். புதனகோரி வந்த பிறகு, ஐயா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே ஐயா, என் மனைவி மேலே எனக்கு நாட்டமே இல்லை, நான் அவளோட வந்து பெருசாக வந்து தாம்பத்திய வாழ்க்கையிலே ஈடுபடலை, அதனால் நான் இந்த பக்கம் படுத்துக்குவேன், அந்த அம்மா திருமணம் நாள்லேருந்து அந்த அம்மா அந்த பக்கம் படுத்துக்கும். நான் ஊரில் ஒரு பொண்ணை கூட எடுத்தும் பார்த்ததில்ல, பொண்ணை பார்த்தா மண்ணை பார்த்து நடக்கிறவன், என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாள் ஐயா அப்படின்னா. உடனே குரு, டேய் முதல்ல நீ உன் பொண்டாட்டியை தொட்டு இருக்கணும்டா, இப்படி அழி மாதிரி இருந்தீங்கன்னா உன் பொண்டாட்டி வந்து வேறு யாரையாவது தேடி தானடா போவா. சரி குருவே, இப்படிலாம் உண்மையை உடச்சி பேசாதீங்க, நான் அழி கிரகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே என்னாரான். சரி, ஓகே, நீ ஜோசியத்தில் ஆனால் வந்து சிறப்பாக இருக்கிறல, ஒரு சாபம் இருந்தால் ஒரு வரம் இருக்கத்தானே செய்யும். சரி, ஓகே, உனக்கும் முக்தி கிடச்சிடுத்து போ அப்படின்னாரான் குரு. உடனே வந்து இப்போ குருவோடைய டேர்ன் வந்துருச்சு. இப்போ வந்து குரு வந்து மௌனமாக இருக்கிறாரு, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி புரிஞ்சிருச்சு, நீங்களும் இதே காரணத்துக்காக தான் உங்கள் பொண்டாட்டி வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அதனால தான் வந்திருக்கிறீங்கன்னாரு. அதேன்னாரான். ஓகே, அப்போது உங்களும் இதுவாகி போச்சு. இப்போ சுக்கரனுடைய டேர்ன் வருது, சுக்கர அகோரி வந்திருக்கிறாரு. அப்போ வந்து சுக்கரன் அகோரி அப்படியே பார்க்குறாரு. என்னையா பிறகு, நான் தாண்டா ஊர்லேயே பெரிய பணக்காரன், என் பொண்டாட்டி நான் செய்யாத இதுவே இல்லை, நகை நட்டு மூக்குத்தி குத்தி அவள் பேரில் ஊரில் இருக்கிற நிலம் எல்லாத்தையும் வாங்கி வச்சேன், இருந்தாலும் என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு இருக்கலாம். ஐயா குரு சொன்னாரான், வெல்த்தை கொடுத்தேலே அது யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாதா, மொத்தத்தையுமா தூக்கி கொடுப்பேன், அதனால் ஆனந்தமாயிட்டா. ஓகேங்களா, நம்ம புருஷன் நமக்கு எல்லா அட்வான்டேஜையும் கொடுக்குறாரு, ஆனால் என்ன அதிகபட்ச சுகபோகத்துக்கு போயிடும் அந்த மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாரான். சரி, இப்போ உனக்கும் துக்கமாக இருக்குது, அதனால தான் வந்துட்டேன். ஆமாய்யா, இதே தான், ஓவர் நைட்டில் ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டேன் அப்படின்னாரான். சரி போ, உனக்கும் முக்தி அப்படின்னாரான் குரு அகோரி. உடனே நம்ம லாஸ்ட்டாக வர்றாரு, ஏழாவதா நம்ம சனி அகோரி. சனி அகோரி அப்படியே பார்த்தாராம், அப்படியே இருக்குன்னு. என்னையா அவன் பிரச்சனை இருக்குல்ல ஜி, நான் ஊருக்கு வந்து நீதிமான் மாதிரி இருந்து நல்லது செஞ்சால் அவனுக்கு நல்ல பலனை கொடுத்தேன், கெட்டது செய்கிறவனுக்கு கெட்ட பலனை தான் கொடுத்தேன், ஆனால் என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டாள் ஐயா அப்படின்னு குருக்கிட்ட சொன்னாரான். குரு சொன்னாரா, ரொம்பலாம் நீதிமானாக இருக்காதரா, ரொம்பலாம் இந்த காலம் என்ன காலம் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த 21ஆவது நூற்றாண்டில் நீ நீதிமானாக இருந்தீங்கன்னா எவ்வளோவது மதிப்பானா? இந்த காலத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு 100 பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான், ஓகேங்களா, ஒரு பையனுக்கு தான் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீ என்னடனா இந்த பீரியடில் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, உனக்கு வந்து இதுவும் வேணும் இன்னமும் வேணும், ஒழுங்காக வேலை வேட்டியை பார்க்க மாட்டியா அப்படின்னாரான். நம்மள ஐயா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு ஊப்பர் வேலை மண்டையில் இதைத்தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டான், நீ நல்லவனுக்கு நல்ல பலன் கொடு, கெட்டவனுக்கு கெட்ட பலன் கொடுன்னு எழுதி வச்சுட்டான், கர்ம பலனை கொடுன்னு. நான் அது எனக்கு தெரிஞ்ச தொழில் தானே செய்வேன் அப்படின்னா சனி அகோரி. சரி, இப்போ என்ன பண்ண நீ அப்படின்னா, அதான் யாருக்கும் தெரியாமல் ஓவர் நைட்டோட நைட்டாக ட்ரெயினை பிடிச்சி ஓடி வந்துட்டேன் அப்படின்னாரான் சனி அகோரி. உடனே சரி போ, நீயும் உன் கர்மாவை வந்து ஒத்துக்கிட்ட, நீ எதனால் வந்த, உனக்கும் முக்தி அப்படின்னாரான். இவங்க பேசிக்கிட்டு இருந்தது 2 பேர் வெளியே வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாருன்னா ராகு நாகா பாபா, கேது நாகா பாபா. அவங்க திடீர்னு உள்ளே ஓடியாட்டாங்க. இவ்வளவு பெரிய மேட்ரு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சம்பவம் எங்களை சேர்த்துக்க மாட்டிங்களா, நாங்களும் கிரகங்க தாண்டா, ஆனால் என்ன நாகா வெரைட்டிடா, பாம்பு வெரைட்டிஸ் அப்படின்னாங்களாம். உடனே
இவனுங்க என்னடா இங்கே வந்திருக்கிறானுங்க, எப்படி ஒட்டு கேட்டானுங்க நம்மள. எங்கள் தலைவர் ஸ்வர்பானு அமுதத்தையே வந்து மறைஞ்சிருந்து குடித்தார் தேவர்கள் ரூபத்தில். நீ நீங்கள் பேசிக்கிற மெயின் மேட்ரு இந்த ஞானத்தை நாங்கள் வந்து ஒட்டு கேட்க மாட்டோமா, அதே புத்தி தான்டா எங்களுக்கு இப்பயும் வரும் அப்படின்னாராம். 2 பேரும் இவங்க சிரிச்சாங்களாம். டேய் இவனுங்க அங்கேயும் திருந்தல, அதனால தானடா வெட்டுப்பட்டு 2 துண்டாக போனீங்க, அங்கேயும் திருந்தல இங்கேயும் வந்து பூலகத்தில் வந்தோம், ஒட்டு கேட்டு இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு போயிடலான்னு பாருங்களா. டேய் இவனுங்க மோசமானவனுங்க இந்த ராகு கேது அண்ணவர்களா. ஐயா எங்களுக்கும் முக்தியே கொடுங்க ஐயா அப்படின்னு குருக்கிட்ட கேட்டாங்களாம். முக்தி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் யூனிவர்ஸுக்கு போயிடுவோம் ஐயா. யூனிவர்ஸுக்கு போயிட்டு திருப்பி இதே சேட்டையை தான் பண்ணுவோம். சரி ஓகே எடுத்துக்கோ முக்தி போ அப்படின்னாராம். இது மாதிரி இந்த கதை ஓடுது. இப்போ இந்த கதையில் வந்து நம்ம என்ன அப்படின்னாக்கா பிரதானமாக இருக்கிறது என்னென்னா, இந்த அகோரிகளின் சம்ஸ்காரம் அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய ஆரம்பித்தோம். ஆனால் இந்த 9 அகோரிகளுக்கும் இருக்கிற காமனான சம்ஸ்காரம் என்ன? பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற சம்ஸ்காரம். ஓகேங்களா? அப்போது கடைசியாக வந்து குரு அகோரி என்ன சொன்னாராம், டேய் இதே மாதிரியே கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே இருக்கிற எத்தனை அகோரிங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தாராம். கிட்டத்தட்ட 80% வந்துருச்சான் இதே மாதிரியே கம்ப்ளைண்ட்ஸு. உடனே தலையை சொல்லிடுறாராம் குரு அகோரி, டேய் அப்போ நாட்டில் வந்து பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் ஓடி வந்தவன் தான் பாதி பேர் அகோரியாக இருக்கிறானா அப்படின்னாராம். ஆம் குருவே, அதுவே இந்த அகோரிகளின் சம்ஸ்காரமாக உள்ளது. ஓகே இனி இந்த அகோரிகளுக்கு முக்தி கிட்டும் அப்படின்னாராம். அது மாதிரி குரு அகோரி சொல்லி முடித்தாராம். இதுதான் இந்த அகோரிகளின் சம்ஸ்காரங்கிற கதை. ஓகேங்களா? அப்போ இந்த சம்ஸ்காரங்கிறது எப்படியெல்லாம் வேலை செய்யுது? ஒரு மனைவி அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னாக்கா அவர் புருஷனால் வந்து கொலை பண்ண முடியல. இங்கே நிறைய கொலைகள் பார்த்துருப்போம் நியூஸ் பேப்பர்லலாம், அந்த மனைவி செய்த துரோகம் தாங்க முடியாமல் கொலைகள் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருக்கிற நபர்கள் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஆனால் அதே வந்து இந்த மாதிரி சாஃப்டான மனிதர்கள், அந்த கொலை செய்ய துணிவு இல்லாதவர்கள், ஆனால் வந்து சமூக பொறுப்பில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து துறவிகளாவோ இல்லை ஒரு வாழ்க்கையோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மாதிரி இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி மாறி போயிடுறாங்க. ஸோ இந்த சம்ஸ்காரம் வந்து எவ்வளோ ஆழமாக வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அவங்களுடைய ஒரு சின்ன கர்மா, நம்மளோட வாழற ஒரு பார்ட்னர் இல்லை நம்மளுடைய தொழில் கூட்டாளிகள் செய்கிற ஒரு சின்ன கர்மா, அது அவங்க சார்ந்தது தான். அந்த கர்மாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த அகோரிக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்களுடைய பாவம், அதுக்கு அவங்க கழிக்க போகிறாங்க. ஆனால் அந்த கர்மா ஒரு சம்ஸ்காரமாக மாதிரி இவரை எப்படி துரத்தி எடுத்துகிட்டு போய் எந்த நிலையில் நிற்க வைக்குதுங்கிறதுக்கு உண்டான ஒரு மாரல் இந்த கதையில் இருக்குது. ஓகேங்களா? நன்றி, நமச்சிவாயம். மேலும் பார்ப்போம் சம்ஸ்காரங்கள். ஓகே, நன்றி.